ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழிப்பணியார கல் யூஸ் பண்ணி ரொம்ப சின்னதான மினி சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது, எல்லாருமே ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மினி சாக்லேட் கேக் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சலிச்சு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தயிர், 1/2 கப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்காதீங்க. நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இந்த கோதுமை மாவு ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா நார்மலான கரண்டி வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவை இருக்காது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பேட்டர் கிடைக்கும். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் எடுத்துட்டு அந்த கப்புக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய குழிப்பணியார கல் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு இந்த குழிப்பணியார கல் ஃபுல்லும் தடவிக்கலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேக் பேட்டரில் கரெக்டாக 1 ஸ்பூன் எடுத்துட்டு இந்த குழியில் ஊற்றிக்கலாம். அந்த குழி மேலே ஃபுல்லும் ஊற்றிடாதீங்க, அதில் 3/4 குழி மட்டும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கேக் வெந்து மேலே வரும்போது கரெக்டாக இருக்கும். அந்த குழி ஃபுல்லுமே ஊற்றிட்டீங்கன்னா அது வெந்து வரும்போது வெளியில் வந்துடும். இதே மாதிரி 1 ஸ்பூன் பேட்டர் எடுத்துட்டு எல்லா குழிலையும் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா குழிலையும் பேட்டர் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் நல்லா கிரேட்டரில் வச்சு ரொம்ப சின்னதாக துருவி வச்சுருக்கிறேன். அதை மேலே கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக கட் பண்ணி போட பிடிக்கும்னா அந்த மாதிரியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அந்த குழிப்பணியார கல் எடுத்து டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் அதை அப்படியே வேகட்டும். ஃபர்ஸ்ட் தடவை வேக வைக்கும் போது வேகிறதுக்கு 7 to 8 நிமிஷம் ஆகும். ஆனால் செகண்ட் டைம் வேக வைக்கும் போது கல் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே சீக்கிரமே வெந்துடும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் இல்லைனா கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது கேக் ஒட்டாமல் வந்திருந்து அப்படின்னா கேக் நல்லா வெந்துட்டு அர்த்தம். இப்போ இதில் எதுவுமே ஒட்டலை, கேக் நல்லா வெந்துடுச்சு. உடனே இதை வெளியில் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வெளியில் எடுத்தாலே வெளியில் வந்துடும். அடுத்ததா இதே மாதிரி எல்லா கேக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா குழிலையும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கேக் பேட்டர் எடுத்துட்டு குழியில ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா குழிலையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3/4 குழி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லும் நிரம்புற மாதிரி ஊற்றிடாதீங்க.
குழியில் கேக் பேட்டர்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே துருவி வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆகும். 5 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்கன்னா கறிய ஆரம்பிச்சிடும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளில எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மினி சாக்லேட் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு உள்ளேயும் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குது. இதை இப்படியே கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு அப்படியும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக டக்குன்னு இந்த மினி கேக் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.